சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது என்று இயேசு கிறிஸ்து குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எவ்விதமான சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து இதை குறிப்பிடுகிறார் என்பதை நாம் முதலாவது விளங்கி கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து பெத்தானியாவிலிருந்து எருசலேம் நோக்கி பவனி வரக்கூடியவராக காணப்பட்டார், கழுதையின் மீது ஏறி. அந்த சம்பவம் நடந்து முடிந்த பிறகு கிரேக்கர்கள் சிலர் வந்து என்ன செய்கிறார்கள் என்றால், தங்களுடைய வாஞ்சையை தெரிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கிரேக்கர்கள் யார் என்றால் புறஜாதிகளாக காணப்படுகிறவர்கள். அவர்கள் வந்து 12 அப்போஸ்தலர்களிலே ஒரு அப்போஸ்தலனாக காணப்பட்ட பிலிப்புவினிடத்திலே வந்து என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நாங்கள் இயேசுவை காணும்படியாக விரும்புகிறோம் என்று சொல்லுவதை நாம் படிக்கிறோம். நாம் 21ஆம் வசனத்தையும் 22ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது, அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள் என்று படிக்கிறோம். அப்ப கிரேக்கர்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தது. அந்த விருப்பம் எப்படிப்பட்டது என்றால், இயேசு கிறிஸ்து தங்கள் மத்தியிலே வர வேண்டும், இயேசு கிறிஸ்து தம்முடைய பிரசங்கத்தை தங்களுடைய ஜனங்களின் மத்தியிலே அறிவிக்க வேண்டும் என்கிற விருப்பம் புறஜாதியாராக காணப்பட்ட கிரேக்கர்களுக்கு உண்டாயிருந்தது. ஆகவே அந்த விருப்பத்தோடு தான் அவர்கள் இயேசுவை காணும்படியாக விரும்புகிறோம் என்று சொல்லி 12 அப்போஸ்தலர்களிலே ஒரு அப்போஸ்தலனாக காணப்பட்ட பிலிப்புனிடத்திலே வந்து உரைப்பதை நாம் படிக்கிறோம். அப்பொழுது பிலிப்பு அவர்களை அந்திரேயாவினிடத்திலே கூட்டி கொண்டு வருவதை நாம் படிக்கிறோம். அந்திரேயாவுக்கு அவர்களுடைய வாஞ்சையை அறிவிப்பதை நாம் படிக்கிறோம். பின்பு அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை அந்த கிரேக்கர்களுடைய வாஞ்சையை இயேசு கிறிஸ்துவுக்கு அறிவிப்பதை நாம் படிக்கிறோம். கிரேக்கர்களுக்கு நல்ல வாஞ்சை இருந்தது, இயேசு கிறிஸ்து தங்கள் மத்தியிலே வந்து நல்ல செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று. ஆனால் அது ஒரு தவறான நேரமாக காணப்பட்டது. இயேசு கிறிஸ்து அந்த வேளையிலே தான் குறிப்பிடுகிறார். நாம் வாசிக்க கேட்ட வசனத்தின்படி 23ஆம் வசனத்திலே மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். நாம் சற்று யோசித்து பார்க்கணும். இந்த புறஜாதியாராகிய கிரேக்கர்களுக்கு ஏன் இயேசு கிறிஸ்து தங்கள் மத்தியிலே வந்து நல்ல செய்தியை அறிவிக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டானது என்று சிந்திக்க வேண்டும். புறஜாதியாருக்கு ஏன் இயேசு கிறிஸ்து தங்கள் மத்தியிலே வந்து நல்ல செய்தியை அறிவிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை வந்தது என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது புறஜாதியாரை பற்றி இயேசு கிறிஸ்து குறிப்பிட்ட சில வேத பகுதிகள் காணப்படுகிறது. ஒருவேளை அதை அந்த கிரேக்கர்கள் அறிந்திருந்தபடியினால்தான் தங்கள் மத்தியிலே வந்து இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று விரும்பி இருந்திருக்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது 1ஆம் வசனம் பின்பு 5ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்படியாக தம்முடைய சீஷர்களை அனுப்புவதை குறித்து படிக்கிறோம். 1ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும்
அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று படிக்கிறோம். சரி, இப்படி அதிகாரம் கொடுத்து தம்முடைய சீஷர்களை அவர் ஊழியத்திற்கென்று அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்புகிறார் என்று நாம் 5ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறோம். இந்த 12 வரையும் இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். அப்ப காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் என்று ஊழியம் செய்யும்படியாக அனுப்பப்பட்ட சீடர்களுக்கு இயேசு கிறிஸ்து உத்தரவிடுவதை நாம் படிக்கிறோம். ஆனா அப்புறம் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்க அப்படியே போங்க, நல்ல ஊழியம் செய்யுங்க, வியாதியஸ்தர்களை குணமாக்குங்க, பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிறவர்களை குணமாக்குங்கள், ஏற்றுக்கொள்கிற வீடுகளுக்கு சமாதானத்தின் வாழ்த்துதலை சொல்லுங்கள். ஒருவேளை அவங்க உங்களை ஏற்றுக்கொள்ளாம போயிட்டா காலில் படிந்த தூசியை போல உதறிட்டு நீங்க அடுத்த இடத்திற்கு போங்கள் என்று இயேசு கிறிஸ்து குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். அப்படி உங்களை யார் ஏற்றுக்கொள்ளலையோ அவங்களுக்கு நல்வார்த்தைகள் கிடைக்காமல் போகிறபடியால் அவங்களுக்கு வருகிற நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டதா இருக்கும்னா, சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு வருகிற நியாய தீர்ப்பு அவர்களுக்கு வருகிற நியாய தீர்ப்பை விட லெகுவாய் இருக்கும் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். அப்படியே தொடர்ந்து வாசித்துட்டே வருவோம். 7ஆம் வசனத்திலிருந்து, போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணுங்கள், வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தமாக்குங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது வழிக்காக பையையாவது 2 அங்குகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையால் தன் ஆகாரத்திற்கு பாத்திரனாய் இருக்கிறான். எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள். ஒரு வீட்டிற்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். இங்க முக்கியமாக ஒரு காரியத்தை சொல்றாரு. நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு நேரிடுவது லெகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். அப்ப இத ஒருவேளை புறஜாதியாராக இருந்த கிரேக்கர்கள் அறிந்திருந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து புறஜாதியாரை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தபடியினால்தான் அவர்கள் பிலிப்பினிடத்திலே சொல்லுகிறார்கள், இயேசுவை காண விரும்புகிறோம் என்று. ஏனென்றால் தங்கள் ஜனங்களின் மத்தியிலே இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் கேட்ட நேரம் தவறான நேரமாக இருந்தது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர்களுக்கு பதிலளிக்கும் வண்ணமாக மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதிலிருந்து தேவ ஜனங்களே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்களை நீங்கள் என்ன செய்து விடக்கூடாது, வீணாக்கி கொள்ளக்கூடாது. தேவனுடைய சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள வேண்டிய நாட்களில் அதை அறிந்து கொள்ளாமல் போவீர்களானால் நியாய தீர்ப்புக்கு யாரும் உங்களை என்ன செய்ய முடியாது, தப்பு வைக்க முடியாது. இதை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கிருபையின் நாட்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சுவிசேஷத்திற்கு எதிராக செயல்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது. எங்கெல்லாம் சுவிசேஷத்திற்கு எதிரான செயல்பாடுகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் தேவனுடைய கோபாக்கினை உண்டாகும் என்பதை இந்த வேத பகுதியின் மூலமாக தேவாவியானவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். நாம் மத்தேயு 15ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது இயேசு கிறிஸ்து தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார் என்று படிக்கிறோம். அப்பொழுது ஒரு கானானிய ஸ்திரீ ஒரு வேண்டுகோளை வைக்கிறாள். அவள் வைத்த வேண்டுகோள் என்ன என்பதை குறித்து படிக்கும்போது தன்னுடைய மகள் கொடிய வேதனைப்படுவதாக குறிப்பிடுகிறாள். அந்த சமயத்திலே
அவள் எதிர்பார்த்தது என்னவென்றால் இயேசு கிறிஸ்து அவளுடைய மகளை என்ன செய்ய வேண்டும்? குணமாக்க வேண்டும். அவள் வந்து சொல்கிறாள், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் காணாமல் போன இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கென்றே அனுப்பப்பட்டேனே ஒழிய மற்றபடி அல்ல என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். ஆனால் அந்த கானானிய ஸ்திரீ விட்டு விடவில்லை. அவள் என்ன செய்கிறாள் என்றால், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று பணிந்து கொண்டாள் என்று படிக்கிறோம். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று இயேசு கிறிஸ்து பின்பு உரைத்த வேளையிலையும் கூட அவள் தொடர்ந்து என்ன சொல்லுகிறாள் என்றால், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். அந்த வேளையிலே தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். அந்த நேரமே அவளுடைய மகள் ஆரோக்கியம் அடைந்தாள் என்று படிக்கிறோம். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது என்றால் அது அவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பிரிவிலேஜ். தேவன் தம்முடைய சொந்த ஜனங்களுக்காக வந்தார் என்றால் அவர்களோ அவரை என்ன செய்யவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை. எஜமான்களின் மேஜையிலே காணப்படுகிற துணிக்கை கீழே விழுவது போலதான் சுவிசேஷம் யாருக்கு கடந்து வரக்கூடியதாக இருக்கிறது? புறஜாதிகளுக்கு கடந்து வரக்கூடியதாக இருக்கிறது. அதைதான் அந்த கானானிய ஸ்திரீ குறிப்பிடுகிறாள். நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்று குறிப்பிடுகிறாள். அப்ப புறஜாதிகளுக்கு தேவன் தம்முடைய பரலோக ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறார் என்றால் அது அவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அதை அவர்கள் அலட்சியப்படுத்துவார்களே ஆனால், அதை ஏற்றுக்கொள்ளாமல் போவார்களே ஆனால், அதை புறக்கணிப்பார்களே ஆனால் அவர்கள் தங்களுக்கென்றே கோபாக்கினையை நியாய தீர்ப்பின் நாளிலே வருவித்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதை தான் இந்த வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்கிறோம். ஆகவேதான் கிரேக்கர் வந்து சொல்லுகிறார்கள், அவர்கள் புறஜாதியாராக இருந்தும் கூட இயேசுவை காண விரும்புகிறோம் என்றார்கள். இயேசு கிறிஸ்து தங்கள் ஜனங்களின் மத்தியிலே வந்து சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கிற விருப்பத்தை தெரிவிக்கக்கூடிய மனதோடு காணப்பட்டார்கள். ஆனால் சமயம் தவறான சமயமாய் இருந்தது. ஆகவே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது என்று சொல்கிறார். இதுதான் இயேசு கிறிஸ்து குறிப்பிட்ட இந்த வாக்கியத்தின் பின்னணியமாக காணப்படுகிறது. வேளை வந்தது என்று சொல்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய பார்வை எவ்விதமாக காணப்பட்டிருக்கிறது என்றால், இனி நடைபெற போகிற ஈவென்ட்டை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நம்முடைய பார்வை எவ்விதமாக இருக்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து எவ்விதமாக பார்க்கிறார் என்கிற பார்வையோடு இருக்குமே ஆனால் நாமும் ரட்சிப்பை இழந்து போக மாட்டோம். நாமும் கிருபையின் காலத்தை பயன்படுத்தி கொண்டவர்களாக இருப்போம். நாமும் தேவனுடைய மகிமைக்கு பங்குள்ளவர்களாக காணப்படுவோம். நாமும் என்ன அறிந்து கொள்வோம் என்றால், நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்கிறவர்களாக இருப்போம். அப்ப இயேசு கிறிஸ்துடைய பார்வை எவ்விதமாக இருக்கிறது? இனி நடைபெற போகிற ஈவென்ட்டை சுட்டி காட்டும் வண்ணமாக காணப்படுகிறது. அதான் சொல்லுகிறார், மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. அப்ப இந்த மகிமைப்படும்படியான வேளை என்று சொல்லும் போது அர்த்தம் என்ன? இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு மாம்ச சரீரத்திலே காணப்படுகிறார். ஆனால் இனி அவருக்கு இருக்க போகிற ஒரு சரீரம் என்னவென்றால் ஆவிக்குரிய சரீரம், விண்ணின் மேனியோடு காணப்பட போகிறார். டு glorify as the heavenly man, அப்படின்னா பரலோகத்திலே வாசம் பண்ணுவதற்கு ஏதுவான சரீரத்தோடு காணப்பட போகிறார். அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது என்று குறிப்பிடுகிறார். இதை நீங்கள் வாசிக்கும் போது அறிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார். உயிர்த்தெழுதல் உண்டு என்கிற உத்தரவாதம் கொடுக்கிறார். நீங்கள் ஒரு ஹெவன்லி மேனுக்குரிய சரீரத்தை அடைய வேண்டுமானால், ஆவிக்குரிய சரீரத்தை அடைய வேண்டுமானால், விண்ணின் மேனியை அடைய வேண்டுமானால் மரித்து உயிர்த்தெழாமல் அதை அடைய முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறார். ஆகவே
கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாகிய தேவ ஜனங்களே, நீங்கள் உயிர்த்தெழுதலை குறித்த நம்பிக்கையை இழந்து காணப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாமல் மகிமை அடைய முடியாது. இயேசு கிறிஸ்து தம்மையே தாழ்த்தினபடியினால்தான். எவ்வளவாக தாழ்த்தினார்? மரண பரியந்தம் தாழ்த்தினார். எதற்காக? ஆதி மனிதர்கள் பாவம் செய்து விழுந்து போனபடியினால் அவர்களுடைய சந்ததியாரை இழந்து போன தேவ சாயலை கொடுப்பதற்கு ஏதுவாக, தூக்கி மீட்டு ரட்சிக்கும்படியாக, அதற்கு ஏதுவான ஒரு விலை கிரயத்தை சிலுவையிலே செலுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து தம்மை தாமே தாழ்த்தினார். பிரைஸ் தி லார்ட். அவர் தம்மை தாமே தாழ்த்தி சிலுவையிலே விலை கிரயத்தை கொடுக்காமல் இருந்திருப்பாரேயானால் விழுந்து போன மனுக்குலத்தை மீட்டு ரட்சிக்கக்கூடிய நிவாரணம் இருந்திராமல் போயிருந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்படி தாழ்த்தின இயேசு கிறிஸ்து, மனித உருவில் அவதரித்த இயேசு கிறிஸ்து மறுபடியும் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? எந்த ஸ்தானத்திலிருந்து கடந்து வந்தாரோ அதே ஸ்தானத்திற்கு கடந்து செல்ல வேண்டியது இருக்கிறது. அந்த வேளை வந்தது என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமக்கும் ஒரு வேளை வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் இந்த உலகத்திலே மாம்ச சரீரத்தோடு காணப்படுகிறோம். ஆனால் நமக்கும் ஒரு வேளை உண்டு. அந்த வேளை என்னவென்றால் மகிமை அடையக்கூடிய வேளை. அந்த மகிமை அடையக்கூடிய வேளை எப்பொழுதுதான் வரும் என்றால், கிறிஸ்துவின் வருகையின் நாள் தாமதம் அடையுமேயானால் நாம் சரீரத்திலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தால் ஒழிய நாம் அந்த மகிமையின் சரீரத்தோடு காணப்பட முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆகவே பரலோக தேவன் உயிர்த்தெழுதல் ஒன்று உண்டு என்கிற நம்பிக்கையை கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நம்முடைய ஜீவியம் எவ்விதமாக காணப்பட வேண்டும் என்றால், அழியாமையை தரித்து கொள்வதற்கு ஏதுவான ஒரு ஜீவியத்தை அடைவதற்கு ஏதுவாக இந்நாட்களிலே நாம் நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே யாராவது உங்களிடத்துல வந்து கேட்டால், உயிர்த்தெழுதல் ஒன்று உண்டு என்று எப்படி சொல்லுகிறீர்கள், அதை எங்களாலே நம்ப முடியவில்லை என்று யாராயிலும் உங்களிடத்தில் வந்து கேட்டால் அவர்களை பார்த்து சொல்லுங்கள், புத்தியினனே, ஒரு விதை விதைக்கப்பட்டால் ஒழிய அது செத்து மறுபடி என்ன செய்ய முடியாது? தேவன் கொடுத்த மேனியோடு அது முளை தெழும்பி வர முடியாது என்று நீங்கள் சொல்லி, ஒரு கோதுமையை விதைத்தால் தேவன் என்ன செய்வார்? அது செத்து உயிர்ப்பிக்கப்படும்படியாக அதற்கு ஒரு என்ன செய்வார்? அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். அப்படி ஒவ்வொரு விதைக்கும் என்ன உண்டு? விதைக்கப்படும் போது அது செத்து உயிர்ப்பிக்கப்படுவதற்கு ஏதுவாக தேவன் அதற்கு ஒரு மேனியை கொடுக்கிறார். அதுபோல மனிதனே, நீயும் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்படும் போது தேவன் உனக்கென்றும் ஒரு மகிமை அடையக்கூடிய ஒரு நாளை வைத்திருக்கிறார். உயிர்த்தெழும் போது நீ மகிமை அடைவதற்கு ஏதுவான ஒரு ஆவிக்குரிய மேனியை உனக்கு கொடுக்கிறார். ஒரு விண்ணின் மேனியை கொடுக்கிறார். இதுதான் சத்தியமாயிருக்கிறது என்று அறிவிக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது பவுல் அப்போஸ்தலன் அந்த சத்தியத்தை எடுத்து கூறுவதை நாம் படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடே வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில், புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷருடைய மாம்சம் வேறே, மிருகங்களுடைய மாம்சம் வேறே, மச்சங்களுடைய மாம்சம் வேறே, பறவைகளுடைய மாம்சம் வேறே. வானத்திற்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்திற்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. 42ஆம் வசனம், மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும்,
அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அப்ப 48ஆம் வசனம், மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்திற்குரியவர்கள் எப்படிப்பட்டவர்களோ வானத்திற்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே என்று சொல்லிவிட்டு 49ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், மேலும் மண்ணானுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை. அப்ப உயிர்த்தெழுதல் என்பது உண்மையானது. மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் உண்டு. விண்ணின் மேனியை அடையக்கூடிய ஒரு அனுபவம் உண்டு. அதை பவுல் அப்போஸ்தலன் ஒரு விதை விதைக்கப்படுகிற காரியத்தோடு ஒப்பிட்டு சொல்கிறார். எப்படி ஒரு கோதுமை விதைக்கப்பட்டால் அது நிலத்திற்குள் போய் செத்து மறுபடி தேவன் கொடுக்கிற கோதுமையின் தன்மையோடு கூடிய மேனியோடு அது முளைத்து எழும்புகிறதோ, அதுபோல மனிதனும் செத்து அடக்கம் பண்ணப்படும் போது அவனுக்கு தேவன் என்ன செய்கிறார்? உயிர்த்தெழுதலின் நாளிலே அவன் ஜீவித்த ஜீவியத்திற்கு ஏதுவான ஒரு மேனியை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ரட்சிக்கப்பட்டு முழுக்க ஞான ஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று கிறிஸ்துவை போல பூர்ணமடைந்த ஒரு மனிதன் காணப்படுவானேயானால் அவன் முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற்று அவன் உயிர்த்தெழும் போது தேவன் அவனுக்கு கொடுக்கிற விண்ணின் சாயலை, ஆவிக்குரிய மேனியை தரித்து கொண்டு மகிமை அடையக்கூடியவனாக இருப்பான். பிரைஸ் தி லார்ட். அவன் பரலோக வாழ்விற்கு ஆயத்தமானவனாக காணப்படுவான். மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. ஒரு விண்ணின் மேனியை அடைகிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதை தான் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். மகிமைப்படும்படியான வேளை வந்தது என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஒரு மகிமையின் சரீரத்தோடு பிதாவினிடத்தில் போக போகிறார் என்றால் வேதம் சொல்லுகிறது, அதனால் மிகுந்த பலன் உண்டு என்று சொல்கிறது. மரிக்காமல் இருக்குமானால் அது தனித்து இருக்கும், அது மரிக்குமே ஆனால் மிகுந்த பலனை கொடுக்கும். அதை தான் நாம் அடுத்ததாக 24ஆம் வசனத்திலே படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்து தாம் எவ்விதமாக போதித்தாரோ அவ்விதமாகவே வாழ்ந்து காட்டக்கூடியவராக இருந்தார். ஆகவே அவர் தன்னுடைய ஜீவியத்தை எதனோடு ஒப்பிடுகிறார் என்றால் ஒரு கோதுமை மணியோடு ஒப்பிடுகிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்லுகிறார், நிலத்தில் விழுந்து அந்த மணியானது சாகாவிட்டால் எப்படி இருக்குமா? தனித்திருக்கும், ஆனால் செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இதிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தேவன் விரும்புகிற விதமாக வாழ்ந்து மரிப்பீர்களானால் உங்கள் மூலமாக உங்கள் பின் சந்ததியார் மிகுந்த நல்ல பலனை உடையவர்களாக காணப்படுவார்கள். உங்களுடைய பின் தலைமுறையினர் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க கூடியவர்களாக இருப்பார்கள். ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்படாமல் பரலோக தேவனை குறித்து அறியாமல் நீங்கள் உலக பிரகாரமாக ஜீவித்து மரிப்பீர்களானால் உங்களால் உங்கள் பின் தலைமுறையினரும் ரட்சிப்பை இழந்தவர்களாக இருப்பார்கள். அதனால் பரலோக ராஜ்யத்திலே மிகுதியான பலன் உண்டாயிராது, உங்கள் குடும்பத்திலேயும் மிகுதியான பலன் உண்டாயிராது. தெய்வ பிள்ளையே, ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தன்னுடைய ஜீவியமானது மிகுந்த பலன் உள்ளதாக மாறப்போகிறது என்று குறிப்பிடுகிறார். யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டபடியினால்தான் அவர் உயிர் தெழுந்து பிதாவினிடத்திலே போய் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக பரிசுத்த ஆவியை அனுப்பி கொடுத்தார். அவர் பரிசுத்த ஆவியை அனுப்பி கொடுத்தபடியினால்தான் அவருடைய அடிச்சோடுகளை பின்பற்றி சீடர்களாலே ஊழியத்தை செய்ய முடிந்தது. அதனால் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் மிகுந்த பலனை கொண்டு வரக்கூடியதாய் இருந்தது. ஆகவேதான் சொன்னார், காத்திருங்கள், எருசலேமிலே போய் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள்,
பின்பு என்ன செய்யுங்கள், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். அப்ப இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள் இயேசுவை பின்பற்றின சீடர்கள். பின்பு அவர்கள் மூலமாக பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லா இடங்களிலேயும் கொண்டு செல்லப்படக்கூடியதாக இருந்தது. அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு கோதுமை மணியாக அவர் விதைக்கப்படக்கூடியவராக இருந்தபடியால் மிகுந்த பலன் உண்டாயிற்று. இதிலிருந்து நீங்கள் இரண்டாவதாக கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், உங்களுடைய ஜீவியம் மிகுந்த பலனுக்குரியதாக காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் சொல்ல வேண்டும், எங்கள் தாத்தா அல்லேலூயா, எங்க பாட்டி, எங்க தகப்பனார், எங்கள் தாயார் பரலோக தேவனை விசுவாசித்து வாழ்ந்து விசுவாச வீரர்களாக காணப்பட்டார்கள். அதனால் அவர்களுடைய வாழ்க்கை மிகுந்த பலனுக்குரியதாக மாறி இருக்கிறது என்று உங்கள் ஜீவியத்தின் மூலமாக நீங்கள் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் கூட கிறிஸ்துவின் வருகையினால் தாமதம் அடையுமே ஆனால் உங்களுடைய சரீரம் விதைக்கப்படுவதற்கு முன்பாக நீங்களும் உங்கள் குடும்பத்தாருக்கு சொல்ல வேண்டும், உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு சொல்ல வேண்டும், மரிக்கக்கூடிய வேளை வந்தது, ஆனால் ஒரு கோதுமை மணியாக விதைக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிற அனுபவத்தோடு காணப்பட வேண்டும். அதனால் மிகுதியான பலன் உண்டாக போகிறது என்று சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் சொல்ல வேண்டும், நாங்களும் தேவனுடைய வார்த்தைகளையே விதைத்தோம், அது வழி அருகே விதைக்கப்பட்டதை போல இல்ல, முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டது போல இல்ல, கற்பாறையின் மேல விதைக்கப்பட்டது போல இல்ல, நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டது போல இருக்கிறது. விதைக்கப்பட்ட விதைகள் எல்லாம் எப்படி இருக்கு? நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டதை போல இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சத்தியம் விதையாக நாங்கள் விதைத்திருக்கிறோம். அது 30ஆக 60ஆக 100ஆக பலன் கொடுக்கும் என்று சொல்ல வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட ஒரு சாட்சி உங்களுடைய வாழ்க்கையின் முடிவிலே உண்டாயிருக்க வேண்டும். நாங்கள் தனித்தவர்களாக இருக்கவில்லை, மிகுதியான பலனை தரிசனத்தோடு கண்டு தேவனுடைய கையிலே எங்கள் ஆவியை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? 25ஆம் வசனத்திற்கு வாருங்கள். யோவான் 12:25, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாக காத்து கொள்வான் என்று குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். தெய்வ பிள்ளையே, இந்த இடத்திலே நமக்கு விளங்காத சில காரியங்கள் இருக்கிறது. இந்த உலகத்தின் பார்வையிலே கேள்விக்குறியாக காணப்படுகிற வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, என்னை பின்பற்றி வருகிறாயா அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப லேசான காரியம் இல்லை. என்னை பின்பற்றி வருகிறவளாக நீ காணப்படுவாயானால் நல்ல ஒரு தீர்மானத்தோடு காணப்படு. என்னன்னா, பாவ உலகம் உன்னை என்ன செய்யும் என்றால் குற்றப்படுத்தி குற்றவாளியாக ஆக்கினைக்குள்ளாக தண்டனை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக ஒப்பு கொடுக்க கூடியதாக இருக்கும். அதுக்கு நீ ஆயத்தமாயிருந்தா என்னை பின்பற்றி வாழ்றார். பிரைஸ் தி லார்ட். நான் இப்ப கேட்கிறேன், உங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மகனே மகளே, நீ என்னை அல்லவா பின்பற்றி வருகிறாய். பாவ உலகம் என்ன சொல்லுச்சுன்னா, பரபாஸ் எங்களுக்கு வேண்டும், இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வேண்டான்னு தான் சொல்லுச்சு. அது மாதிரி என்னைய தண்டிக்கும்படியாக குற்றவாளியாக நிறுத்தினதுதான் பாவ உலகம். அதுபோல உன்னையும் தண்டிக்கும்படியாக குற்றவாளியாக நிறுத்தக்கூடியதுதான் பாவ உலகமாக இருக்கிறது. அதற்கு நீ ஆயத்தமாய் இருப்பாயானால் என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறார். எத்தனை பேர் சர்ச்சுக்கு வருவீங்க? எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து வேண்டும் என்று சொல்வீர்கள்? என்ன பாஸ்டர், தண்டனையை பெற்றுக்கொள்ளும்படியாக குற்றவாளியாக எங்களையெல்லாம் பாவ உலகம் நிறுத்தும், அதற்கு சம்மதம்னா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வரும்படியாக அவர் உரைக்கிறாரா? அப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணுமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். இங்கேதான் இயேசு கிறிஸ்து ஒரு சத்தியத்தை சொல்லுகிறார். அந்த சத்தியம் என்னவென்றால், நீங்கள் அப்படி என்னுடைய அடிச்சூடுகளை பின்பற்றாமல் பாவ உலகத்தோடு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி கிறிஸ்து இயேசுவின் நாமத்து நிமித்தமாக தண்டிக்கப்படுவதற்கோ
கிறிஸ்து இயேசுவின் நாமத்து நிமித்தமாக குற்றவாளியாக எண்ணப்படுவதற்கோ விருப்பம் இல்லாமல், சுவிசேஷத்து நிமித்தமாக தண்டிக்கப்படுவதற்கோ குற்றவாளியாக எண்ணப்படுவதற்கோ விருப்பப்படாமல் நீங்கள் பாவ உலகத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டால், உங்களுக்கு இந்த உலகத்துல நீங்க எப்படியோ உங்க உயிரை காப்பாத்திக்கிட்ட மாதிரி தோணலாம். ஆனா உங்களுக்கு பரலோக ராஜ்யத்துல கிடைக்கக்கூடிய நித்திய ஜீவனை இழந்து போவீர்கள் என்று சொல்கிறார். இப்ப அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, மனிதனே, நீ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால், ஜீவனை இழந்து போனால் உனக்கு லாபம் என்ன? இந்த உலகத்துல வாழ போறது 70, 80, 90, 100 ஆண்டுகள் தான். இந்த வாழ்க்கை குறுகினது. ஆனால் பரலோகத்திலே வாழப்போகிற வாழ்க்கை நீளமானது, நித்தியமானது, நிரந்தரமானது. ஹல்லேலூயா, முடிவிராதது. இப்ப இயேசு கிறிஸ்து ஒப்பிட்டு காட்டுகிறார். 80, 90 ஆண்டுகளை தராசின் ஒரு பக்கத்திலையும், முடிவிராத ஆண்டுகளை தராசி மறுபக்கத்திலையும் வைத்து விட்டு ஒப்பிட்டு காட்டுகிறார். நீ இந்த 70, 80, 90, 100 ஆண்டுகள் பாவ உலகத்தோடு சேர்ந்து கொண்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன்னா உனக்கு என்ன கிடைக்காது? நித்திய ஜீவன் கிடைக்காது. நீ நினைப்ப உன் உயிரை காப்பாத்திக்கிட்டதா நினைப்ப, ஆனா உண்மையாகவே நீ உன் ஜீவனை இழந்து போகிறாய். இதுதான் பரலோகத்தின் கண்ணோட்டமாக இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆனா நீ இந்த உலகத்துல வாழப்போகிற நாட்களிலே சுவிசேஷத்திற்காக, கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாக நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள் இவைகளையெல்லாம் சகிக்க வேண்டியது வந்தாலும், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லி அவரை மறுதலியாமல், ஒருவேளை அவரை மறுதலியாமல் ஜீவிப்பதினாலே உன்னை பாவ உலகம் தண்டித்து குற்றவாளியாக நிறுத்தக்கூடிய சூழ்நிலைக்குள் தள்ளினாலும், கிறிஸ்துவின் அன்பில் இருந்து என்னை பிரிப்பவன் யார் என்பதிலே நீ உறுதியாயிருந்து கிறிஸ்துவை மறுதலியாமல் ஜீவிப்பாயானால், இந்த உலகத்துல ஒருவேளை ஜீவனை கிறிஸ்து இயேசுவின் நாமத்து நிமித்தமாக கொடுக்க வேண்டியது இருந்தாலும் அது உனக்கு லாபம் என்று சொல்கிறார். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாய், பரலோக ராஜ்யத்திலே பங்கு பெறுவாய் என்று இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். அதை தான் சொல்லுகிறார், தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாக காத்து கொள்வான். ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லுகிறார். நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு காரணம் என்ன? ரட்சிப்பு, ரட்சகர், மோட்சம் கிடைக்கணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அப்படிப்பட்ட குறிக்கோளோடு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற தேவ பிள்ளையே, ஏதோ உபத்திரம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, உன்னை தண்டிப்பேன்னு சொல்லும் போது, குற்றவாளியாக தீர்ப்போம் என்று சொல்லும் போது நீ அதுக்கு பயந்து மறுதலிப்பாயானால், இயேசு கிறிஸ்து வேண்டாம், பாவ உலகத்தோடு நான் ஒத்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன் நீ சொல்லுவாயானால், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உனக்கு ரட்சிப்பே இல்லைன்றாரு. என்ன நோக்கத்தோடு நீ கிறிஸ்துவை பின்பற்றுகிறாயோ அந்த நோக்கத்தையே அவமாக்கி போடுகிறாய் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் போன புதன்கிழமை பைபிள் ஸ்டடி எடுக்கும் போது சொன்னேன், ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் அனுதினமும் என்ன செய்கிறார்? சபையிலே சேர்த்து கொள்கிறார். இந்த ரட்சிப்புல நிறைய அனுபவங்கள் இருக்கு. இயேசு கிறிஸ்து எங்க பாவங்களை மன்னிக்கிறாருன்னு சொல்லி விசுவாசிக்கிறது, பின்பு அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவங்களை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டோம் என்கிற நிச்சயத்தோடு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் அனுபவம், அது முதல் நிலை. ஆனா அப்படிப்பட்டவங்க, ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் அனுதினமும் என்ன செய்கிறார்? சபையிலே சேர்த்து கொள்கிறார். ஆனா மூல பாஷையில அப்படிப்பட்டவர்களை எக்லீசியா என்கிற வார்த்தையின் மூலமாக அடையாளப்படுத்துகிறது. அது என்னன்னா, ஒரே விசுவாசம் உள்ள அநேகர் கூடுகிற ஒரு சங்கம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அவங்களுக்கு என்ன உபதேசம் கொடுக்கப்படுகிறது என்றால், மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு உங்களை என்ன செய்யுங்க? ரட்சித்துக் கொள்ளுங்கள். அவன் மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு ரட்சித்துக் கொள்ளுங்கன்னா, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மனம் திரும்பினோம் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து தான் எங்கள் இரட்சகர் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறோம் என்று சொல்லி
ரட்சிப்பின் முதல் நிலையை அடைந்து சபைக்குள்ள வர்றவங்க கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக உடனடியாக மாறிவிடுவதில்லை. அவர்கள் ஒரு சங்கம் என்று சொல்லப்படுகிற நிலையிலே, எக்லீசியா என்று சொல்லப்படுகிற நிலையிலே, ஒரே விசுவாசம் உள்ளவர்கள் என்கிற நிலையிலே கூடி வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி அவசியமாய் இருக்கிறது. அந்த வளர்ச்சி என்ன? அவர்கள் சோமாவாக மாற வேண்டும். என்னவாக? சோமாவாக மாற வேண்டும். இந்த சோமா என்று சொல்லுகிற அனுபவம் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இயேசு கிறிஸ்து சொன்னாரே, விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அடுத்தது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. இந்த அனுபவத்திற்குள்ளாக கடந்து சென்று வளர்ச்சி அடைந்தவர்கள் தான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று சொல்லப்படுகிற சோமா அனுபவத்திற்குள் கடந்து வருகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப சபைக்குள்ள இருக்கிற நீங்களே பார்க்கணும், ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்ச்சி அடைந்து இருக்கிறவங்க யாரு, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக இருக்கிறது யாரு, சோமாவா இருக்கிறது யாரு, வெறும் எக்லீசியாவா இருக்கிறது யாரு அப்படின்றத நீங்க பார்த்து என்ன செய்யணும்னா, சோமாவாக இருக்கிற கிறிஸ்துவின் சரீரமாக காணப்படுகிறவர்களோடு உங்கள் ஐக்கியத்தை வைத்துக் கொள்வீர்களானால் நீங்களும் வளர்ச்சி அடைவீர்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை தான் இங்கே சொல்லுகிறார், தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாக காத்து கொள்வான் என்று சொல்லுகிறார். அப்ப ஆவிக்குரிய ஜீவியத்துல நீங்க எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறீர்களோ அந்த அளவுக்கு தான் பரலோக ராஜ்யத்துல மேன்மையான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கு அப்படின்னாரு. அப்ப இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்துல சபையில காணப்படுகிற ஜனங்களுக்கு என்ன வாஞ்சை இருக்கணும்னா, நாங்க புதிய எருசலேம் சியோன் என்கிற மேன்மையான இடத்துல பங்கு பெறுகிறவர்களாக இருக்கணும் அப்படின்ற வாஞ்சை இருக்கணும். அந்த வாஞ்சை இருந்தாதான் நீங்க சோமாவா மாற முடியும். இல்லாட்டினா பரலோக ராஜ்யத்துல ஏதோ ஒரு சாதாரண இடம் கிடைச்சாலும் போதும்னு சொல்லி எக்லீசியா என்கிற நிலையில காணப்படுவீங்க. அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு உபத்திரவத்தின் வேளையில உங்களை நிலைநிற்க பண்ணக்கூடியதாய் இருக்காது. அதனாலதான் தேவன் சொன்னார், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24 25 வசனங்களை வாசியுங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், நல்லா பாருங்க, ஒருவன் தன்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, முதல்ல என்னது? தன்னைத்தான் வெறுத்து. தன்னைத்தான் வெறுத்துனா என்ன? சுயத்தை வெறுத்து. அது எப்படிப்பட்டதுன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, உன் ஏகபுத்திரன் ஈசாக்க நீ என்ன செய், எனக்கென்று பலி கொடு என்று சொன்னார். அங்க சுயம் இருந்திருந்தா ஈசாக்க கொண்டு போய் மோரியா மலையில பலிபீடத்துல என்ன செஞ்சிருக்க முடியாது, கிடத்தி இருக்க முடியாது பலி கொடுக்கும்படியாக. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய வாழ்க்கையில சுயம் இருந்திருந்தால் அக்கினி சூளைக்குள்ளாக தூக்கி வீசப்படுவதற்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்க முடியாது. பவுலை போல கிறிஸ்துவின் அன்பில் இருந்து என்னை பிரிப்பவன் யார் என்று சூளுரைத்திருக்க முடியாது. அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து. செல்ஃப் சென்டர்ட்னஸ், சுயத்தை நீ என்ன செய்யணும்? வெறுக்கணும். கர்த்தரா உலகமா அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடிய, கர்த்தருடைய காரியமா நான் விரும்புகிற காரியமா என்று டிசைட் பண்ணக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்கள் வரும். பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த நேரங்களில் எல்லாம் கர்த்தருடையதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது அங்கதான் நீ உன்னை நீயே வெறுத்து கர்த்தரை பின்பற்றுகிறவனாக மாறுகிறாய். இப்ப அந்த வசனத்தை வாசிங்க. அவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு, இப்ப அடுத்தது என்ன எடுக்கிறான்? தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்ப தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்ன? தெய்வ பிள்ளையே, ஒரு குற்றவாளியாக இயேசு கிறிஸ்து
எப்படி நிறுத்தப்பட்டாரோ அப்படிப்பட்ட தண்டனையை அடைவதற்கு நிறுத்தப்படக்கூடிய நிலைக்கு உன்னை ஒப்பு கொடுப்பது, அதுதான் உண்மையாகவே தன் சிலுவையை எடுத்து என்பதன் அர்த்தமாக காணப்படுகிறது. அப்ப பரலோக ராஜ்யத்துல மேன்மையான சுதந்திரம் வேணும்னு எல்லாருக்கும் விருப்பம் இருக்கு. செபுதையின் குமாரனுடைய தாயார் சொல்றாங்க, இயேசுவே உம்முடைய வலது பார்சத்தில் ஒருவனும் உம்முடைய இடது பார்சத்தில் ஒருவனும் வீற்றிருக்கும்படியாக விரும்புகிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் எடுக்கும் ஸ்நானத்தை அவர்களால் எடுக்க முடியுமா? நான் குடிக்கும் பாத்திரத்திலே பங்கெடுக்க முடியுமா அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, அதெல்லாம் செய்ய முடியும். அப்படி இருந்தாலுமே பிதா யாருக்கு அந்த ஸ்தானத்தை வச்சிருக்கிறாரோ அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட முடியும் என்று இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? எல்லாரும் சொல்லலாம், நாங்க கிறிஸ்து இயேசுவுக்காக பாடுபட்டோன்னு நிறைய பேர் நிக்கலாம். ஆனா பிதாவுக்கு தான் தெரியும் உண்மையாகவே யார் அந்த பொசிஷனுக்கு தகுதியானவர்கள் என்பதை பிதாவானவர் அறிவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் முதல்ல அந்த செல்ஃப் சென்டர்ட்னஸை விடணும், தன் சுயத்தை வெறுத்து அடுத்தது என்ன, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு வரணும். அப்பதான் அவன் சீஷனாய் இருப்பான் என்று குறிப்பிடுகிறார். அப்ப இதுல ஆழமான சத்தியங்கள் காணப்படுகிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால்ன்றதுல கொஞ்சம் இன்னும் நீங்க வாஸ்து பார்ப்பீங்கன்னா தெரியும், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினால் அவன் என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொல்லுவார். அப்ப தெய்வ பிள்ளையே, கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஜனங்கள் எவ்விதமாக காணப்பட வேண்டும் என்றால் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அவர்கள் சுயத்தை வெறுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அவர்கள் கிறிஸ்து இயேசுவின் நாமத்து நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் துன்பத்தை சகிக்கக்கூடிய கிருபையுள்ளவர்களாக மனதுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் அவரை பின்பற்ற தகுதியானவர்கள், சீடர்களாய் இருக்கிறார்கள். இப்போ யாராவது சர்ச்சுக்கு போன உனக்கு வேலை கிடையாது, சர்ச்சுக்கு போன உனக்கு 1 மாச சம்பளம் கிடையாது, சர்ச்சுக்கு போன உனக்கு திருமண காரியங்களில் கொஞ்சம் என்ன தாமதமாகும், இப்படியெல்லாம் பயமுறுத்தினா நீங்க என்ன டிசைட் பண்ணுவீங்க? இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். இயேசு என் ஆசை, சீயோனில் வாஞ்சை, இயேசு என் ஆசை, சீயோனில் வாஞ்சை, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். பாஸ்டர் எக்ஸ்ட்ராவா ஒரு 1/2 மணி நேரம் பிரசங்கத்தை நீட்டிட்டாவே முறுமுறுக்கிறீங்கன்னா நீங்க உண்மையான சீடர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துவோடு 3 நாட்கள் இருந்து பிரசங்கம் கேட்டாங்க. ஹல்லேலூயா. சீஷத்துவம் என்பதன் மேன்மையை அறிந்து கொள்ளுங்கள் தெய்வ பிள்ளையே. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தான் மரணம் அடையக்கூடிய விதம் எவ்விதமாக இருக்கிறது என்பதை ஒவ்வொன்றாக சொல்லிட்டே வர்றாரு. முதல்ல சொல்றாரு, மகிமையின் சரீரம் எனக்கு கிடைக்கும்ன்றாரு. அப்ப நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? நம்மளும் அந்த விண்ணின் சாயலை, ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய விருப்பம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். 2வது என்ன சொல்கிறார்? அவர் ஒரு கோதுமை மணி விதைக்கப்பட்ட மிகுதியான பலன் உண்டு என்று சொல்லுகிறார். இதிலிருந்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? நாமும் விதைக்கப்படும் போது ஒரு கோதுமை மணியை போல விதைக்கப்பட வேண்டும். அது நம்முடைய பின் சந்ததியாருக்கு, தலைமுறைகளுக்கு மிகுந்த பலனுள்ளதாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். 3வது என்ன கற்றுக் கொடுக்கிறார்? அவரை பின்பற்றி வருகிறவர்கள் எவ்விதமாக காணப்பட வேண்டும்? சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையோடு இருக்க வேண்டும், சுயத்தை வெறுத்தவர்களாக இருக்க வேண்டும், துன்பத்தை சகிக்கக்கூடிய மனதுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு சீஷத்துவம் நிறைந்த சேவையாக காணப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஊழியம் செய்தா உனக்கு வருமானமே இல்லை, உன் ஜீவிய காலம் முழுவதும் என்று சொன்னாலும்
தொண்டு செய்வேன் என்றோம், தொண்டு செய்வேன் என்றோம், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. தொண்டு செய்வேன் என்றோம், தொண்டு செய்வேன் என்றோம், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. சீஷத்துவத்தை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அடுத்தது சொல்றாரு, யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திற்கு வாருங்கள். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்றி வர கடவன். அப்ப இதிலிருந்து நாம என்ன அறிந்து கொள்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் அழைப்பு உண்டு. பிரைஸ் தி லார்ட். அவர்கள் எல்லாருமே ஊழியம் செய்ய வேண்டியவர்கள். ஆனா அந்த ஊழியத்துல என்ன இருக்கலாம்? வித்தியாசம் இருக்கலாம். முழு நேரம் ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கலாம், அதுல அப்போஸ்தலர்கள் இருக்கலாம், தீர்க்கதரிசிகள் இருக்கலாம், மேய்ப்பர்கள் இருக்கலாம், சுவிசேஷங்கள் இருக்கலாம், போதகர்கள் இருக்கலாம். அதே நேரம் சிலருக்கு முழு நேரம் ஊழியம் செய்யணுன்ற ஒரு தேவ திட்டம் இல்லாமலும் இருக்கலாம். எப்படி ஆனாலும் ஒவ்வொரு கிறிஸ்தவ மனிதனும் எப்படி ஆகிலும் தேவனுக்கென்று ஊழியம் செய்தே ஆக வேண்டும். அதை தான் இயேசு கிறிஸ்து இங்க குறிப்பிடுகிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்றி வர கடவன். அப்ப சபையில பண வசதி இருக்கிறவங்க இருப்பாங்க, வேலை வாய்ப்புல இருக்கிறவங்க இருப்பாங்க, சிலர் ஏழைகளாகவும் இருப்பாங்க, நல்ல வேலை இல்லாதவங்களும் இருப்பாங்க. அப்ப நல்ல ஜாப்ல இருக்கிறவங்க என்ன செய்யலாம்? தங்களுடைய பணத்தினாலே என்ன செய்யலாம்? ஊழியம் செய்யலாம். அப்படி இருக்குல்ல பைபிள்ல. அவர்கள் தங்களுடைய ஆஸ்திகளினாலே கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள். அப்போ ஒரு ஏழையாக இருந்தால் அவர்களும் என்ன செய்யலாம் அப்படின்னா, கர்த்தருக்குன்னு என்ன செய்யலாம்? அவர்களுக்கு இருக்கிற நேரத்தை என்ன செய்யலாம்? கர்த்தர் கொடுக்கலாம், ஜெபிக்கலாம்ல. அது ஒரு ஊழியம் தானே. பணம் இல்லாட்டினா பரவாயில்ல, அந்த நேரத்தை நீ உலக பிரகாரமாக செலவிடாம கர்த்தருடைய சமூகத்துல வந்து நீ ஜெபிப்பாயானால் உன் ஜெபம் நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றார், இப்ப அந்த வசனத்தை வாசிங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். இந்த வசனத்தை வாசித்துட்டு நிறைய பேர் என்ன செஞ்சிடறாங்கன்னா, அப்பா ஊழியம் செஞ்சா என்ன செஞ்சிடலாம்? பணக்காரங்களா ஆயிரலாம், எனக்கும் ஊழியம் செய்ய விருப்பம் சொல்லி இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். முதல்ல கிறிஸ்துவை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்கள் என்ன மனப்பான்மையோடு இருக்கணும்? ஊழியம் செய்யக்கூடிய மனப்பான்மையோடு இருக்க வேண்டும். ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருக்கலாம், ஒரு டாக்டரா இருக்கலாம், ஒரு பேங்க்ல வேலை செய்யற ஆபீசரா இருக்கலாம், ஒரு டீச்சரா இருக்கலாம். அவங்களுக்கு மைண்ட்ல இருக்க வேண்டியது என்ன? நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அது ஒருவேளை என் பணத்தை நான் கர்த்தருக்கு என்று கொடுக்கிறவனாக இருக்கிறேன், அல்லது நான் ஒரு டீச்சர், எனக்கு டீச் பண்ணக்கூடிய தாளந்து இருக்கு, நான் என்ன செய்வேன்? எனக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம்ல கிராமங்களுக்கு போய் என்ன செய்வேன்? சுவிசேஷத்தை தெளிவா பிரசங்கம் பண்ணுவேன். இப்படி அவரவர்கள் தங்களுக்கு இருக்கிற தாளந்தை கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாக என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். அடுத்தது கர்த்தர் சொல்கிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். கனம் பண்ணப்படுதல் என்பது இயேசு கிறிஸ்து ஏதோ இந்த உலகத்துல உன்னை நான் ஒரு பெரிய ஆளாக்குவேன் அப்படின்ற நோக்கத்தோடு சொல்லவில்லை. எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்காலத்துல ஒரு மகிமை இருந்ததோ அந்த மகிமை உங்களுக்கும் கிடைக்கும்ன்றாரு. அப்படிதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஏதோ நீங்க எனக்கு ஊழியம் செஞ்சா நீங்க சகிக்கிற பாடுகளுக்கு ஏற்ற ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு இந்த உலகத்துல கிடைக்கும் அப்படின்ற சிந்தையோடு இயேசு கிறிஸ்து இங்கே குறிப்பிடவில்லை. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, ஃபியூச்சர் குளோரி உங்களுக்கு உண்டுன்றாரு. மற்ற ஜனங்களுக்கு அது கிடையாது. அவர்கள் ஊழியமும் செய்வதில்லை. அவர்கள் இந்த உலகத்துல பாடுகளும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்து நிமித்தமாக சுவிசேஷத்து நிமித்தமாக அனுபவிப்பதும் கிடையாது. அவங்க உலக பிரகாரமாகவே வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு நித்திய ஜீவனும் கிடையாது, அவர்களுக்கு பரலோகத்திற்குரிய மகிமையும் கிடையாது. ஆனா உங்களுக்கோ என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார் பிதாவானவர் என்ன செய்வார்? கனம் பண்ணுவார். தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து சொல்றார் அடுத்ததாக, பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும்
மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று என்று படிக்கிறோம். யோவான் 12:28 வாசியுங்கள். பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமாகவே உண்டாயிற்று என்று சொல்கிறார். This voice is for your benefit என்று சொல்கிறார். இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று என்று சொல்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்கிறார். அப்பொழுது ஒரு சத்தம் உண்டாகிறது. என்ன சத்தம்? மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். அப்ப இந்த சத்தம் வானத்திலிருந்து வந்தபோது சிலருக்கு அந்த சத்தம் எப்படி இருக்கு அப்படின்னா, அது ஒரு அறிவுபூர்வமான சத்தமாக இல்லை, இடிமுழக்கத்தை போன்ற சத்தமாக இருந்தது. சிலருக்கு அது தவறாக புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருந்தது. ஆனா அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றார், இந்த சத்தம் என் நிமித்தமாக அல்ல, உங்கள் நிமித்தமாகவே இந்த சத்தம் உண்டாயிற்று என்று சொல்கிறார். இதுல என்ன சத்தியம் அடங்கி இருக்கு தெரியுமா? இந்த இடிமுழக்க சத்தம் தான் இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து புறப்பட்டது லாசருடைய கல்லறை அருகே நின்ற வேளையிலே. பிரைஸ் தி லார்ட். லாசருவை உயிரோடு எழுப்பி கொண்டு வரக்கூடிய இடிமுழக்கத்தின் சத்தமாக இருந்தது. அதான் பிதா சொல்லுகிறார், மகிமைப்படுத்தினேன், இனியும் என்ன செய்வேன்? மகிமைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, நம்முடைய பிரயோஜனத்திற்காக அந்த சத்தம் கடந்து வருகிறது. வானத்திலிருந்து சத்தம் கடந்து வருகிறது. அந்த சத்தம் நமக்கு ஆசீர்வாதமானதாக மாறுகிறது. ஆனால் அநேகருக்கு இந்த சத்தியங்கள் விளங்காததாக இருக்கிறது. இந்த சத்தியத்தை அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். இந்த சத்தியம் அவர்களுக்கு மறைக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து சொன்னார், நீ சொல்ற நாருமேன்னு சொல்ற, 4 நாள் ஆயிருச்சுன்னு சொல்ற, ஆனா நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று சொல்கிறார். யோவான் 11:39-40 வசனங்களை வாசிக்கும் போது இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அப்படியானால் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஃபியூச்சர் குளோரி ஒன்று உண்டு. பிரைஸ் தி லார்ட். அதனால தடி எடுத்தவன் எல்லாம் தண்டக்காரைன்னு சொல்லி தவறான நோக்கத்தோடு ஊழியம் செய்ய வரக்கூடாது. பணம் சம்பாதிக்கலாம் என்று சொல்லி ஊழியம் செய்ய வரக்கூடாது. பொருளாசையோடு ஊழியம் செய்ய வரக்கூடாது. உலக பிரகாரமான ஆசை இச்சைகளை நிறைவேற்றும் எண்ணத்தோடு ஊழியத்திற்கு வரக்கூடாது. சத்தியத்தை தெளிவாக அறிந்து தியாக மனப்பான்மையோடு ஊழியம் செய்ய வர வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து வாசியுங்கள். யோவான் 12:31 வசனத்தை வாசியுங்கள். இப்பொழுதே இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து பார்வையுள்ளவராக இருக்கிறார். இனி சம்பவிக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை பார்க்கக்கூடியவராக காணப்படுகிறார். அந்த பார்வையை நமக்கு முன்பாக வைக்கிறார். அவருடைய மரணம் எவ்விதமாக காணப்படும், என்னென்ன காரியங்கள் சம்பவிக்கும் என்பதையெல்லாம் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். அப்ப என்ன இருக்கு அப்படின்னா, உலகத்தின் அதிபதி, அவனை பின்பற்றுகிறவர்களுக்குன்னு என்ன இருக்கு? ஒரு நியாய தீர்ப்பின் நாள் இருக்கிறது. அதை இயேசு கிறிஸ்து குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். அப்ப பிஃபோர் த ப்ராஸ்பெக்ட் ஆஃப் த கிராஸ், சிலுவையின் அந்த நோக்கிற்கு முன்னாக உலகமானது நியாயம் தீர்க்கப்படக்கூடியதாக இருக்கிறது. ஏன் நியாயம் தீர்க்கப்படக்கூடியதாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்து யார்? பிரின்ஸ் ஆஃப் லைஃப், ஜீவாதிபதி. அவரை என்ன செய்கிறீர்கள் என்றால் சிலுவையிலே அறைகிறீர்கள். அப்ப அதற்கு உலகத்தின் அதிபதிக்கும் அவனோடு இருக்கிறவர்களுக்கும் பங்கு இருக்கிறபடியால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு புறம்பாக்கப்படுகிறார்கள், நியாய தீர்ப்புக்கென்று வைக்கப்படுகிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவை பாவ உலகத்தின் அதிபதியும்
அவனோடு இருக்கிற ஜனங்களும் சிலுவையிலே அறையப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிற அந்த நொடி பொழுது அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது போல இருந்தாலும் அந்த வெற்றி நிரந்தரமானதல்ல. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் போது அவர்களுக்கு முழு தோல்வியும் உண்டாகிறது. அதை தான் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்படுகிறான் என்று. நியாய தீர்ப்பு உண்டாகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளை அடுத்ததாக சொல்லுகிறார் 32ஆம் வசனத்திற்கு வாருங்கள். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் என்ன செய்வேன், இழுத்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். பூமியிலிருந்து உயர்த்தப்படும் போது என்று சொல்கிறார். ஏன் பூமியிலிருந்து உயர்த்தப்படும் போது என்று சொல்கிறார் என்றால், இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் சில கட்டுப்பாடுகள் காணப்படுகிறது. அந்த கட்டுப்பாடுகள் எவ்விதமாக இருக்கிறது என்றால், முழு குறிக்கோளையும் அடைவதற்கு தடையாக இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அந்த கட்டுப்பாடுகள் பூமியில இருக்கிற வரைக்கும் தான், ஆனா எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அந்த கட்டுப்பாடுகள் நீங்கிவிடும். அவர் சொல்லுகிறார், நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டு இருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் என்று சொல்லுகிறார். இதுல 2 காரியங்கள் இருக்கிறது. பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டு இருக்கும் போது என்று சொல்லும் போது, ஒன்று, ஜனங்கள் அவரை சிலுவையிலே என்ன செய்கிறார்கள், உயர்த்துகிறவர்களாக இருக்கிறார்கள். இன்னொன்று என்னவென்றால், என்றென்றைக்கும் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்படியாக உயர்த்தப்படுகிறார் பரலோகத்திற்கு. அதை தான் நாம் 32, 34 வசனங்களிலே வாசிக்கிறோம். வாசியுங்கள். 32, 34 வசனங்கள். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். எல்லாரையும் என்னிடத்தில் என்ன செய்வேன், இழுத்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். தாம் இன்னவிதமான மரணமாய் மரிக்கப் போகிறேன் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். இப்படி சொன்னார். 34ஆம் வசனம். ஜனங்கள் அவரை நோக்கி, ஜனங்கள் அவரை நோக்கி, கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார். நல்லா பாருங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க அந்த 34ஆம் வசனத்தை. கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியதை, என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது நாங்கள் கேட்டிருக்கிறோம். நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியதென்று எப்படி சொல்லுகிறீர்? இந்த மனுஷகுமாரன் யார்? இப்போ ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இந்த மனுஷகுமாரன் யார் என்று கேள்வி கேட்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யார் அவரை தேடி வந்தது? கிரேக்கர்கள் அவரை தேடி வந்தாங்க. என்ன வாஞ்சியோடு தேடி வந்தாங்க? அவரை காண வேண்டும். அவர்கள் ஜனங்களின் மத்தியில அவர் என்ன செய்யணும், பிரசங்கம் பண்ணணும். அப்ப என்ன உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகும், நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம். அந்த வாஞ்சியோடு தேடி வந்தாங்க. ஆனா சமயம் தவறானதா இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து இப்ப சொல்றாரு, நான் உயர்த்தப்படக்கூடிய ஒரு வேளை உண்டு, அப்பொழுது எல்லாரையும் என்னண்டையில இழுத்துக்கொள்வேன். அப்ப இந்த வாஞ்சியோடு இருக்கிற கிரேக்கர்களுக்கும் என்ன உண்டு, ரட்சிப்பு உண்டு. யூதர்களுக்கும் என்ன உண்டு, ரட்சிப்பு உண்டு என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படிதான் ரட்சிப்பு நமக்கு கடந்து வந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயர்த்தப்பட்டு இருக்கலாம். அதன் பின்பு பரலோகத்திற்குள் பிதாவினாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவராக உயர்த்தப்பட்டிருந்திருக்கலாம். அவர் உயர்த்தப்பட்டபடியினால் நாம் புறஜாதிகளாக இருந்தும் கூட வாஞ்சையுள்ள நம்மை தேவன் ரட்சிக்க கூடியவராக இருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள், இந்த மனுஷகுமாரன் யார் என்று ஒரு கேள்வி கேட்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப இயேசு கிறிஸ்து அதுக்கு டைரக்டா பதில் கொடுக்கல. ஆனா அவர் சொல்றாரு, பிதாவோடு இருக்கிறவர் என்று சொல்லுகிறார். யாரோடு இருக்கிறவர்? பிதாவோடு இருக்கிறவர். அப்புறம் சொல்றாரு, தன்னை ஒளியோடு ஒப்பிடுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஒளியோடு ஒப்பிடுகிறார். இருளுக்கும் ஒளிக்கும் வித்தியாசப்படுத்தி காட்டி சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அவன் புறம்பான இருளாகிய பாதாள இருளுக்கு விலக்கப்பட்டிருப்பான் என்று குறிப்பிடுகிறார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் இந்த உலகத்திற்கு ஒளியாய் வந்தேன் என்று சொல்கிறார். அந்த சத்தியத்தை நாம் வாசித்து முடிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் நித்திய பிதா. பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 9:6 வாசியுங்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்,
கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். எப்படிப்பட்டவர்? நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அப்ப அததான் இங்க கேட்கிறாங்க. கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவர் நித்திய பிதாவின் தன்மை உள்ளவர். பிரைஸ் தி லார்ட். அப்ப இதிலிருந்து இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்கிறார், தான் எப்பொழுதும் பிதாவோடு இருக்கிறவர் என்று. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 110 சங்கீதம் 4 வாசியுங்கள். நீர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியா இருக்கிறீர். அங்க என்ன வார்த்தை இருக்கு? என்றென்றைக்கும். என்ன வார்த்தை இருக்கு? என்றென்றைக்கும். நீர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமலும் இருப்பார். மனம் மாறாமலும் இருப்பார். அப்ப அங்க ஜனங்கள் சொல்றாங்க, கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அப்ப இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், நீர் யார் என்று ஒரு கேள்வி எழும்பும் போது, அவர் பிதாவோடு இருக்கிறவர், அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர், அவர் பிதாவின் சமூகத்திலே உயர்த்தப்பட்டவராக காணப்படுகிறார். தெய்வ பிள்ளையே, அதனால் நாம் என்ன செய்யலாம் என்றால், நம்முடைய நம்பிக்கையை அந்த வெளிச்சத்தின் மீது வைக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப யோவான் 8 அதிகாரம் 25 வாசியுங்கள். ஒரே வார்த்தையில் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பதில் கொடுக்கவில்லை, தான் யார் என்று. 25 வாசியுங்கள். அதற்கு அவர்கள் நீர் யார் என்றார்கள். நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான், உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான் என்று சொல்லிவிட்டு 29 குறிப்பிடுகிறார், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியா அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று சொல்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் யார் என்று கேட்ட ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து பதில் சொன்ன வேளையிலே குறிப்பிடுகிறார், நான் பிதாவோடு இருக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் சொல்றாரு 35, 36 வாசிங்க. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையினின்று என்னை இரட்சியும் என்று சொல்வேனோ, ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன் என்று குறிப்பிடுகிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து சிலுவையை தவிர்க்கும்படியாக விரும்பவில்லை, அந்த வேளைக்குள்ளாக கடந்து வருவதாக ஒப்புவிக்கப்பட்டதாக குறிப்பிடுகிறார். அடுத்ததாக அவர் வெளிச்சத்தை குறித்து பேசக்கூடியவராக இருக்கிறார். யோவான் 12:35. அல்லேலூயா. அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளிலே நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி அடையாளப்படுத்தும் போது சொல்லுகிறார், பிதாவோடு இருக்கிறவர் என்று குறிப்பிடுகிறார், என்றென்றைக்கும் இருக்கிறவர் என்று குறிப்பிடுகிறார், ஒளியாய் இருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே அவர் சொல்லுகிறார், இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த வெளிச்சம் உங்களோட இருக்க போது, ஒளி உங்களோட இருக்க போது, அந்த ஒளி கடந்து செல்லும் போது என்ன உண்டாகும்? இருள் உண்டாகும் என்று சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் இருளுக்குள் அகப்படாதபடிக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ஒளியின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேத வாக்கியம் புறம்பான இருளிலிருந்து ஜனங்களை விலக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்னா, இட்டர்னல் டார்க்னஸ் என்று ஒன்று உண்டு என்று சொல்லுகிறார். என்ன உண்டு? இட்டர்னல் டார்க்னஸ் என்று ஒன்று உண்டு என்று சொல்லுகிறார். புறம்பான இருள் என்று ஒன்று உண்டு என்று சொல்லுகிறார். என்றைக்கு வேத வாக்கியங்களுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில இடம் கொடுக்கலையோ, அன்னைக்கே முடிவு பண்ணிடுறீங்க நீங்க இருளுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் என்று. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் இந்த உலகத்துல இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க போறேன், அது வரைக்கும் ஒளி உங்களோட இருக்கும், அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அந்த
தேவனுடைய வார்த்தையாகிய வெளிச்சம் எடுபட்டு போகும் என்று குறிப்பிடுகிறார். அதனால நீங்க எப்படி நடவுங்கள், ஒளியின் பிள்ளைகளாக நடவுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இதிலிருந்து தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், நியாய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு. அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே இருளுக்குரிய ஜனங்கள், தேவனுடைய வார்த்தைகளின்படி ஜீவிக்காதவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றாதவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. அவர்கள் புறம்பான இருளிலே தள்ளப்படுவதற்கு ஏதுவாக பாதாளத்திலே அழிவை சந்திக்கக்கூடியவர்களாக, பாதாள வேதனைக்கு தங்கள் ஜீவியத்தை ஒப்புவிக்க தங்களையே ஒப்புவித்தவர்களாக காணப்படுவார்கள். ஆனால் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலும் ஜெபம் பண்ணுதலையும் தரித்திருந்தவர்கள் அந்த புறம்பான இருளுக்கு தப்புவிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஒளியின் பிள்ளைகளாக ஜீவித்திருப்பார்கள். மகிமை அடையக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். நித்திய ஜீவனை சுதந்திரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவ்விதமாக தான் தன்னுடைய மரணம் இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து குறிப்பிடக்கூடியவராக இருந்தார். தெய்வ பிள்ளையே, 2-3 வசனங்களை வாசித்து முடிப்போம். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசியுங்கள். முற்காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க? தேவனுடைய வார்த்தைகளின்படி வாழாத அந்தகாரமாக இருந்தீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இப்ப நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறீங்கன்னா இனியும் தீர்மானம் பண்ணணும், கர்த்தாவே அப்படியே ஒளியின் பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவே வாழ்ந்து மகிமைப்படக்கூடிய வேளை வந்தது என்று நீர் சொன்னீரே. அதுபோல உம்மை போன்ற துயரங்கள், துக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் இதையெல்லாம் அடைய வேண்டியது இருந்தாலும் நாங்கள் ஒரு நாளும் நித்திய ஜீவனை இழந்து போக மாட்டோம், இருளுக்குரியவர்களாக மாற மாட்டோம் என்கிற விருப்பத்தோடு வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடருவான் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். அப்ப தேவனுடைய வார்த்தைகளின்படி ஜீவிக்கவில்லை என்றால் இருளிலே நடக்கிறவர்களாக இருப்பார்கள், இடறுகிறவர்களாக காணப்படுவார்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் அந்தகாரத்தை வரப்பண்ணுவதற்கு முன்னும் இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடறுவதற்கு முன்னும் நீங்கள் வெளிச்சத்திற்கு காத்திருக்கும் போது அவர் அதை அந்தகாரமும் காரிருளுமாக மாற பண்ணுவதற்கு முன்னும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த கிரேக்கர் தங்களுடைய ஜனங்களுக்கு, புறஜாதியாருக்கு ரட்சிப்பு உண்டாக வேண்டும் காண விரும்பினார்கள் இயேசுவை. அவருடைய வார்த்தைகள் உரைக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் சமயம் தவறானதாக இருந்தது. மகிமை அடையும்படியான வேளை வந்தது என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆகவே தெய்வ பிள்ளையை கிடைக்கப்பட்ட காலத்தை பயன்படுத்தி ரட்சிப்பை இழந்து போகாதபடி ஒவ்வொருவரும் தேவனே உம்முடைய வார்த்தைகள் எங்கள் பகுதிக்கே கடந்து வரட்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களாக காணப்பட வேண்டும். கிருபையின் நாட்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். யோவான் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசியுங்கள். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன், நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன் என்று சொல்லுகிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அவர் நல்லவர், அவர் வல்லவர்,
அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோம், பாரினில் அவரே பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோம், பாரினில் அவரே பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அல்லேலூயா என்றார் பரிபோம். அல்லேலூயா என்றார் பரிபோம். அல்லேலூயா என்றார் பரிபோம். இவ்விதமாக தான் இயேசு கிறிஸ்து பவனியாக வந்தவர். எங்கே இருந்து? பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு வந்தவர். பின்பு தன்னுடைய மரணம் எவ்விதமாக காணப்படும் என்பதை விளக்கி காட்டக்கூடியவராக இருந்தார். கன்க்ளூஷனாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்து எப்படி உலகத்திற்கு ஒளியாய் இருந்தாரோ அப்படியே நீங்களும் மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை போல வெளிச்சத்திற்குரியவர்களாக காணப்படுங்கள், ஒளியின் பிள்ளைகளாக காணப்படுங்கள். அப்பொழுதுதான் அடுத்த தலைமுறை அந்த ஒளிக்கு பங்குள்ளவர்களாக காணப்படுவார்கள், இருளை மேற்கொண்டவர்களாக காணப்படுவார்கள், இடரல் இல்லாத ஜீவியம் செய்கிறவர்களாக காணப்படுவார்கள். அப்படியேதானே தேவன் இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்ப்போடு காணப்பட்டாரோ அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வண்ணமாக ஒளியின் பிள்ளையாக நீங்கள் வாழ்கிறவர்களாகவும் உங்கள் பின் சந்ததியாரும் ஒளியின் பிள்ளைகளாக ஜீவிப்பதற்கேதுவாக காணப்படும்படியாக நீங்கள் வசனத்தின்படி அவர்களுக்கும் போதிக்கிறவர்களாக உபதேசம் பண்ணுகிறவர்களாக காணப்படும்படியான கிருபையோடு காணப்பட தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்கள் மூலமாக உங்கள் பின் சந்ததியார் நம்முடைய தேசம் இருளுக்கும் பாவத்திற்கும் சாபத்திற்கும் விலகினதாக அவைகளுக்கு மேற்கொண்டதாக காணப்பட தேவன் நம்முடைய தேசத்தையும் கிறிஸ்துவின் ராஜ்யமாக வெளிச்சத்திற்குரிய ராஜ்யமாக ஆசீர்வதிக்கும்படியாக உங்கள் வாழ்க்கையை சமர்ப்பணம் செய்யுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் மூலமாக உங்கள் குடும்பமும் தேசமும் சமுதாயமும் முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக காணப்பட கிருபை நல்குவாராக. ஆமேன்.